अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मंगलश्लोकः। वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। एतावता ग्रन्थेन उत्पत्तिविधिः विनियोगविधिः प्रयोगविधिश्च निरूपितः। अधुना क्रमप्राप्तः अधिकारविधिः निरूप्यते। फलस्वाम्यबोधकः विधिः अधिकारविधिः। अधिकारविधेः लक्षणमिदं। किं तल्लक्षणं? फलस्वाम्यबोधकत्वं लक्षणம். இந்த பலத்துக்கு உரியதான சுவாமி யார், அதாவது இந்த பலன் யாருடைய சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய விதி பலஸ்வாமிய போதகா விதி அதிகார விதி. பலஸ்வாமியம் அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டா, பலஸ்வாமியம் ச கர்மஜன்ய பலபோக்திருத்துவம். இதுதான் பலசாமியம், பலஸ்வாமியம். கர்மஜன்ய பலபோக்திருத்துவம். சச்ச யஜேத ஸ்வர்க காமஹா இத்யேவம் ரூபஹா. இந்த கர்மஜன்ய பலபோக்திருத்துவம் எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டால், யஜேத ஸ்வர்க காமஹா இந்த மாதிரியான வாக்கியங்கள்ல ஸ்வர்க காமஹா போன்ற பதங்களால தெரிகிறது. அப்ப இங்க ஒரு சம்சயம் வரும். ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஸ்வர்க காமனாவான் அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ ஸ்வர்க்கத்தை பலனா சொல்லல, ஸ்வர்க்கத்தை விரும்பியவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பதம் இருக்கு இல்லையா? அது வச்சு நமக்கு என்ன தெரியறதுன்னு கேட்டால், ஸ்வர்க காமனாவான் தானே தெரிகிறது. ஸ்வர்க காம இங்க அவன்தான் பல போக்தா, அது இப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டா, யாருக்கு எதுல விருப்பம் இருக்கோ அவன் தானே பிரவர்த்திப்பான். அப்போ அவனுடைய இச்சா விஷயமாக ஸ்வர்கா இருக்குன்னு சொன்னா அதுதான் அங்க பலன். அதுதான் சொல்றான். அனேனஹி ஸ்வர்க்கம் உத்திஷ்ய அனேன வாக்கியேன யஜேத ஸ்வர்க காமஹா இது வாக்கியேன ஸ்வர்க்கம் உத்திஷ்ய யாகம் விதததா விதததா வாக்கியேன அனேன வாக்கியேன ஸ்வர்க காமஸ்ய அர்த்தாத் ஸ்வர்க காமனாவதः யஹ ஸ்வர்க காமஹ வர்த்ததே. ஸ்வர்க காமஹ இது பதம் வியக்தி பரம். ஸ்வர்க காமனாவை உடையவன் அர்த்தம். ஸ்வர்க காமஸ்ய யாகஜன்ய பலபோக்திருத்துவம் பிரதிபாத்யதே அனேன வாக்கியேன பிரதிபாத்யதே அனேன வாக்கியேன போத்யதே. என்ன சொல்லிக் கொடுக்கப்படுறது இந்த வாக்கியத்தினால? ஸ்வர்க காமனாவான் எவன் இருக்கானோ அவனுக்கு இந்த கர்மாவினால உண்டாகக்கூடிய பல போக்திருத்துவம் இருக்கு அப்படிங்கிறது இந்த வாக்கியத்துல தெரிகிறது. இது காமிய கர்மாக்களுடைய ஸ்தலத்துல சொல்லப்பட்ட உதாரணம். அடுத்தது நிமித்த கர்மாக்கள் இடத்துல இருக்கக்கூடிய உதாரணம் ஒன்று எடுத்துன்னு சொல்றான். யஸ்ய ஆஹிதாக்னேஹே அக்னிஹி கிருஹான் தஹேத் சஹா அக்னயே
க்ஷாமவதே புரோடாசம் அஷ்டாகபாலம் நிர்வபேத் இத்தியாதிபிஸ்து வாக்கியைஹி அர்த்தம். கிருஹதாஹாதௌ நிமித்தே கர்ம விததத்பிஹி நிமித்தவதः கர்மஜன்ய பாபக்ஷய ரூப பல சுவாமியம் பிரதிபாத்யதே. எஜேத ஸ்வர்காமஹா போன்ற வாக்கியங்களினாலே ஸ்வர்கா பலன் அப்படின்னு சொல்லப்பட்டது கர்த்தாவுக்கு. அப்போ இந்த நிமித்த வாக்கியத்தினால என்ன சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டால், பல சுவாமியம் பிரதிபாத்யதே. கீதுஷ பலசுவாமியம்? கர்மஜன்ய பாபக்ஷய ரூப பலசுவாமியம் பிரதிபாத்யதே. எந்த வாக்கியங்களினால? யஸ்யாஹிதாட்னேன் சொல்லப்பட்ட இந்த மாதிரியான நிமித்த வாக்கியங்களினால. இந்த நிமித்த வாக்கியங்களினாலே நைமித்திக கர்மாவை அனுஷ்டிக்க கூடியதான அந்த கர்த்தாவிற்கு பாபக்ஷயா என்கின்றதான பலம் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாருங்க, எஸ்ய ஆஹிதாக்னேஹே, ஆஹிதாக்னேஹே அப்படிங்கிற ஷஷ்டி, ஆஹிதாக்னியினுடைய கிருஹானு அக்னிஹி தஹேத், அவனுடைய வீட்டுல அக்னியானது நெருப்பானது தகித்தால், அவனுடைய வீட்டை இந்த அக்னியானது தகித்தால் அவன் பிராயஷ்சித்தமாக என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டால், அக்னயே க்ஷாமவதே, க்ஷாமவான் அக்னிஹி, அதாவது அக்னியினுடைய விசேஷனம் இது. அப்பேற்பட்ட அக்னியை உத்தேசிச்சு புரோடாசம் அஷ்டாகபாலன் நிர்வபேத், அஷ்டாகபால புரோடாச திரவியக யாகத்தை பண்ண வேண்டியது. நிர்வபேத் இத்தியாதிபிஹி அப்படின்னு இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இத்தியாதிபிஹி இந்த மாதிரி பல நைமித்திகமான கர்மாக்கள் விதிக்கப்படுகின்றன. அவைகளை விதிக்கின்ற வாக்கியங்கள் ஆதிபதத்தினால எடுத்துக்கணும். இத்தியாதிபிஸ்து கிருஹதாஹாதௌ நிமித்தே கர்ம விததத்பிஹி, கர்மாவை விதிக்க கூடியதான இந்த வாக்கியங்களினால நிமித்தவதஹ, யாருக்கு யாருக்கு அந்த நிமித்தம் இருக்கோ அவனுக்கு, அவனுக்கு என்ன சொல்றது, அவனுக்கு இந்த பாபக்ஷயா என்கின்றதான பலனுடைய சம்பந்தம் இருக்குன்னு இந்த விதிகள் சொல்லி கொடுக்கின்றன. கர்மஜன்ய பாபக்ஷயரூப பல சுவாமியம் பிரதிபாத்யதே போத்யதே. தச்ச பலஸ்வாமியம் தஸ்யைவ பவதி யஹ அதிகாரி விசேஷண விசிஷ்டா. இந்த பலமானது யாருக்கு அப்படின்னு கேட்டா, அதிகாரிக்கு எது விசேஷணமோ அதிகாரஹா, அந்த விசேஷணத்துடன் கூடியவன் எவனோ அவனுக்கு தான் பலன் கிடைக்கும், அவன் தான் பல போக்தாவா இருப்பான். அதுதான் சொல்றது. தச்ச பல சுவாமியம் தஸ்யைவ, அவனுக்குத்தான் யஹா எவன் ஒருவன் அதிகாரி விசேஷண விசிஷ்டா, அதிகாரி விசேஷணம் அப்படின்னு அர்த்தம் அதிகார. உதாரணத்துக்கு ஸ்வர்க காமனாவான் அதிகாரி இல்லையா, ஸ்வர்க விஷயகமான இச்சாவை உடையவன் அதிகாரி. அப்போ அவன் இடத்துல அதிகாரா என்னது அப்படின்னு கேட்டா, ஸ்வர்க காமனா அதிகாரா விசேஷனம் இல்லையா. ஸ்வர்க்கத்தில் விருப்பமுடையவன் அதிகாரின்னு சொன்னா புத்திர காமகான்னு சொல்றோம். அப்போ புத்திர காமனாவான் அதிகாரி, அவன் அதிகாரின்னு சொன்னா அவன் இடத்துல அதிகாரஹா அஸ்தின்னு அர்த்தம். அதுதான் அதிகாரி ஞானி, அத போல சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அதிகாரம் என்னதுன்னு கேட்டா, புத்திர காமனா இருக்கு இல்லையா, எனக்கு புத்திரன் வேண்டும் அப்படிங்கிற அந்த இச்சா, அதுதான் அதிகாரா விசேஷனம். அந்த விசேஷணத்துடன் கூடியவன் விசிஷ்டா, அதிகாரத்துடன் கூடியவன் அதிகாரி, விசேஷணத்துடன் கூடியவன் விசிஷ்டா. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், குழப்பிக்க வேண்டாம். தச்ச பலஸ்வாமியம் தஸ்யைவ யஹ அதிகாரி விசேஷண விசிஷ்டா, அதிகாரி அவனிடத்துல இருக்கக்கூடிய விசேஷனம் அதிகாரஹ, ஸ்வர்க காமனா இந்த மாதிரி விசேஷனம். தத் விசிஷ்டா புருஷா அதிகாரி. அதிகாரி விசேஷணஞ்ச ததேவ யத் புருஷ விசேஷணத்வேன ஸ்ருதம். அதிகாரி விசேஷனம்னு சொல்லல, அது என்னது புதுசா ஒண்ணும் இல்ல. அந்த பிரவர்த்திக்கின்ற புருஷனுக்கு ஒரு விசேஷணமா சொல்லப்படுறது இல்லையா, புத்திர காமஹா அப்படின்னு சொன்னா, புத்திர காமனா புத்திர காமஹா ஏனம் இதம் கர்ம குறியா அப்படின்னு ஏதாவது இருக்கு இல்லையா.
புத்திர காமினா இதம் கர்ம குரியாத். அப்போ அந்த புத்திர காமஹா தான் விசேஷனம் இல்லையா? அதுதான் சொல்லிட்டு இருக்கா. ததேவா அதிகார விசேஷனம் ததேவா யத் புருஷ விசேஷணத்துவேன ஸ்ருதம். இப்போ பிரகிருத உதாரணத்துல எஜேத ஸ்வர்க காமஹா அப்படிங்கிறதுல ஸ்வர்க காமனாதான் விசேஷனம் இல்லையா? அதுதான் சொல்லிட்டு இருக்கா. யத் புருஷ விசேஷணத்துவேன ஸ்ருதம். அதையேவ ராஜா ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமஹா யஜேதா இத்யனேன ஸ்வராஜ்யமுத்திஷ்ய ராஜசூயம் விதததாபி ந ஸ்வராஜ்ய காம மாத்திரஸ்ய தத் ஃபலபோக்திருத்வம் பிரதிபாத்யதே கிந்து ராஜ்ஞः சதः தத் காமஸ்ய. இங்க ஒரு சின்ன கேள்வி, ஒரு விசாரம். ஸ்வர்க காமோ யஜேதா அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த ஸ்வர்க காமஹா அப்படிங்கிறது அதிகாரிய சொல்லக்கூடிய பதம். அதிகாரஹ விசேஷனம் அங்க என்னது? ஸ்வர்க காமனா, ஸ்வர்க விஷயக இச்சா. அப்போ இந்த இடத்துல அதிகாரகாவும் அதிகாரியும் பளிச்சுன்னு தெரியறது. அப்போ யார் யாரெல்லாம் ஸ்வர்க காமனாவை கொண்டு இருக்கானோ அவனுக்கெல்லாம் இதுல பிரவர்த்திக்கலாம் இந்த கர்மாவில அப்படின்னு தெரியறது இப்போதைக்கு. இன்னும் அதை ஸ்பஷ்டமா மேற்கொண்டு விசாரத்தை சொல்ல போறான். இதே பார்வையில வச்சுண்டு நாம ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமஹா ராஜசூயேன எஜேதான்னு ஒரு வாக்கியம். இப்போ இதுல எப்படி இருக்கு? ஸ்வராஜ்ய காமனாவான் யார் இருக்கானோ அவன் இந்த ராஜசூயத்தை பண்ணலாம்னு தெரியறது. எப்படி ஸ்வர்க காமஹாவோ அத போல இங்க ஸ்வராஜ்ய காமஹா அப்படின்னு சொன்னா யாருக்கெல்லாம் ஸ்வராஜ்ய விஷயத்துல ராஜ்ய விஷயத்துல இச்சா இருக்கோ அவன்லாம் இந்த கர்மாவை பண்ணலாம்னு தெரியறது இல்லையா மேலோட்டமா பார்த்தா. ஆனா அங்க அதிகாரி விசேஷணமாக வெறும் ஸ்வராஜ்ய காமனா மட்டும் இல்ல, கூடவே சேர்ந்து ராஜா ராஜசூயன் இருக்கு. அப்போ அவன் ராஜாவாகவும் இருக்கணும், அதுவும் தெரியறது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியறது? எதெல்லாம் அதிகாரி விசேஷணமா சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுட்டுதான் அந்த கர்மாவை பண்ண முடியுமா முடியாதா, நமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். வெறுமனே எனக்கு ராஜ்யத்துல இஷ்டம் இருக்கு, ராஜ்ய விஷயக்க இச்சா இருக்கு, நான் உடனே இந்த கர்மாவில பிரவர்த்திக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. ராஜ்ஞா சதா ஸ்வராஜ்ய காமனாவானா இருந்தால் அவன் அதிகாரி, வெறும் ஸ்வராஜ்ய காமனா இருந்தா போராது அப்படிங்கிறது இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அப்போ அந்தந்த வாக்கியத்துல கர்மாவை விதிக்க கூடியதான வாக்கியத்துல அல்லது பல சம்பந்தத்தை சொல்லக்கூடிய வாக்கியத்துல எதெல்லாம் அதிகாரி விசேஷணமாக சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை விசேஷங்களும் ஒருத்தனுக்கு இருக்குமே ஆனால் அவன்தான் அதிகாரி. அதுல ஒரு பகுதி இருக்கு, இன்னொரு பகுதி இல்லை, இருந்தாலும் அவன் கர்மாவை பண்ணினான்னு சொன்னா அந்த கர்மாவினால கிடைக்கக்கூடியதான பலன் கிடைக்காது. அவன் அந்த கர்மாவை பண்ணினதாகவே ஒரு கணக்கு வராது. சரியா? அதத்தான் இங்க தெளிவுபடுத்துறான். அதையேவம் சொன்னா அந்த கர்மாக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா அதை பண்ணும்போது பாப்பம் ஏற்படாதான் அதுக்கு? அது அடுத்த விசாரம். ஓ சரி. அதாவது அது பாப்பம் உண்டா இல்ல அது விகுணம் மட்டுமா, அது எந்த மாதிரியான கர்மான்னு பார்க்கணும். அதுல யாருக்கும் எந்த ஹிம்சையும் இல்லை, இவனுக்கு அதிகாரம் மட்டும் இல்லை ஆனா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அதுலயும் நம்ம நல்லா கவனிக்கணும். பொதுவாக கர்மாவை பண்றதுக்குண்டான அதிகாரம் இருக்கு அவனுக்கு, அதாவது அத்தியனாதிகள்லாம் சித்தம் ஆயிடுச்சு, ஆனா அவனுக்கு விதிக்கப்படல அந்த கர்மா. அப்போ அந்த கர்மாவில எந்த ஹிம்சையும் இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு பாப்பம் வருமானு தோணல, பாப்பம் இருக்காதுன்னு தோன்றது இல்லையா? அவன் அப்ப எதுக்கா பண்ணினான் அவன் அப்படின்னா ஒரு பிரமத்தோடு பண்ணிட்டான். எனக்கும் அதுல அதிகாரம் இருக்குன்னு நினைச்சுட்டு பிரமத்தோட பண்ணிட்டான் இல்லையா? அதுல எந்த ஹிம்சையும் இல்லை அப்படின்னு சொன்னா அது பாபத்தை உண்டு பண்ணுமா அப்படின்னு தோணல. இதே அதுல ஏதாவது ஹிம்சாதிகள் இருந்து அது இவனுக்கு விதிக்கப்படலை, இவன் பண்றான்னா அது பாபம் வரும். ஏன்னா இவனுக்கு அந்த இப்ப பாருங்க, ஒரு கர்மாவில ஒரு ஹிம்சாதிகள் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு யாட்டிகர் பண்றார், அதுல ஒரு ஹிம்சை இருந்தாலும் அது அவருக்கு ஒன்றும் பாதிப்பு வராது. ஏன்னு சொன்னா அது அவருக்கு விகிதம்.
ஆனா இன்னொருத்தருக்கு அவிஹிதம் அவர் பண்றாருன்னா அதை பொறுத்து அது பிராணஹிம்சை தான். அது விஹித ஹிம்சா இல்லை. அவிஹித ஹிம்சா. அவிஹித ஹிம்சான்னு சொன்னா நஹிம்சையா சர்வா பூதானிங்கிறதான சாஸ்திரம் பிரவர்த்திச்சுண்டு அது தோஷத்தை உண்டு பண்ணும். அந்த இடத்துல தோஷா வரும் இல்லையா? இந்த வித்தியாசம் இருக்கு. இப்போ நாம இந்த அதிகாரி விசேஷனம்னு சொன்னோமே, அதை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். வெறுமனே ஸ்வராஜ்ய காமனா இருக்குங்கிறதுனால பிரவர்த்திக்க கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க. அதையேவான்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? இந்த விதிகள்ல அதிகாரி விசேஷனம் சொல்லப்பட்டிருக்கு, அதை வச்சுட்டுதான் நமக்கு அதிகாரா இருக்கா இல்லையான்னு நிர்ணயம் பண்ணணும் என்பதினால் ராஜா ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமோ யஜேதா இத்யனேன ஸ்வராஜ்யம் உத்திஷ்ய ராஜசூயம் விதததாபி ந ஸ்வராஜ்ய காம மாத்ரஸ்ய தத் பல போக்திருத்வம் தரிஹி கஸ்ய கிந்து ராஜ்யா சதஹ தத் காமஸ்ய. ராஜாவா இருந்துட்டு இருக்கணும், அதே மாதிரி அவனுக்கு ஸ்வராஜ்ய விஷயக இச்சாவும் இருக்கணும். ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அவன் அதிகாரி. சரி, இப்படி சொல்லியாச்சுன்னு சொன்னா இந்த ஸ்வர்க காமகா இருக்கே, அங்க யார் வேணா பிரவர்த்திக்கலாம். இப்போ இந்த இடத்துல ராஜாவா இருக்கணும், திரைவர்ணிகாலா இருந்தாலும் கூட, இந்த திரைவர்ணிகால அத்தியனம் சித்தமா இருந்தாலும் கூட அவருக்கு என்ன வர வேண்டியது இருக்கு? அதுல ராஜாவா இருக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாதான் ஸ்வராஜ்ய காமனாவையும் கொண்டு இருந்தாதான் அதிகாரியா ஆவான் அப்படின்னு ஆச்சு. ஆனா இந்த எஜேத ஸ்வர்க காமஹா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அந்த இடத்துல வெறும் ஸ்வர்க காமனா தானே விசேஷணமா இருக்கு. அப்ப யாரு வேணா அதுல பிரவர்த்திக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு இப்ப பதில் சொல்றா. கிஞ்சித்து புருஷ விசேஷணத்வேன அஸ்ருதம் அப்படி அதிகாரி விசேஷணம் பவதி. அதாவது இந்த அக்னிஹோத்திரன் ஜுஹயாத் ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துப்போம். இதுல ஸ்வர்க காமனா மட்டும்தான் விசேஷணமா இருக்கு. அப்போ ஸ்வர்க காமனாவானா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, விப்ரஹாவா இருந்தாலும் சரி, தது அதிரிக்தனா இருந்தாலும் சரி, துரியனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிரவர்த்தி, அதாவது ஸ்வர்க காமனா இருக்குன்னு சொன்னால் பிரவர்த்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு கிடைக்கிறதா இல்லையா வாக்கியத்தை பார்த்தா? அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றா, சில விசேஷணங்கள் அந்த வாக்கியத்துல ஸ்ரூயமானமா இல்லைன்னாலும் கேட்கப்படலைன்னாலும் கூட சில விசேஷணங்கள் பொதுவான விசேஷணங்கள் உண்டு. என்ன விசேஷணங்கள் அப்படின்னு கேட்டால், அத்தியனம் சித்தமா இருக்கணும், அத்தியன சித்த வித்யா இருக்கணும். வெறும் வித்யா இல்லை, அத்தியன சித்த வித்யா இருக்கணும், அர்த்த ஞானம் இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும். இந்த மூணு இருக்கணும். அப்பதான் அதற்கும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய விசேஷணமான ஸ்வர்க காமனா விசேஷனம் அது சேரும். அந்த அத்தனையும் சேர்ந்து அவனுக்கு அதிகாரா சித்திக்கும். இது புரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த விஷயத்தான் கிஞ்சித்து புருஷ விசேஷணத்வேன அஸ்ருதம் அப்படி. அஸ்ருதம் சொன்னா இந்த வாக்கியத்துல அக்னிஹோத்திரன் ஜுஹயா ஸ்வர்க காமஹா போன்ற வாக்கியத்துல ந ஸ்ருதம். ஏன்னா இப்போ நான் இப்ப சொன்னேன் இல்லையா, சில அதிகாரங்கள் இதெல்லாம் முன்னாடியே வேற ஒரு பிரமாணங்களால சித்திச்சிருக்கு. உபநயனாதிகள் ஏற்கனவே விதிச்சிருக்கு இல்லையா, அதுல இருந்தே நமக்கு சித்திச்சிருது. அந்த பொதுவான அதிகாரங்கள் உண்டு. அதையும் நாம மனசை வச்சிருந்தா நம்ம பார்க்கணும். விசேஷணத்வேன அஸ்ருதம் அப்படி அதிகாரி விசேஷணம் பவதி. யதா அத்தியன விதி சித்தா வித்யா ஒண்ணு, அக்னி சாத்தியேஷு ச கர்மசு ஆதான சித்த அக்னிமத்தா. இந்த இஷ்டிகளோ யாகங்களோ பண்றதுக்கு சாதாரண லௌகிக அக்னி போராது, ஆதான சித்தமான அக்னி வேணும். ஆஹித அக்னின்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னு அர்த்தம் ஆதான சித்தமான அக்னி அவனிடத்துல இருக்குன்னு அர்த்தம். அந்த அக்னியில தான் இந்த கர்மாக்களே பண்ணவே முடியும். அப்போ இந்த பொதுவான அதிகாரத்துல பார்த்தால் அவனுக்கு ஏற்கனவே அக்னி சித்தியா இருக்கணும், ஆதான சித்தமான அக்னி இருக்கணும். இருந்தா தான் அவனுக்கு அப்பேற்பட்ட ஆதான சித்த அக்னியை கொண்டவனுக்கு தர்ஷபூர்ண மாசாதிகள்ல பிரவருத்தி, இல்லைன்னா கிடையாது. அவனுக்கு ஸ்வர்க காமனா இருந்தாலும் கூட பிரவர்த்திக்க முடியாது, அவனால அதிகாரம் கிடையாது. ஏன்னா பொதுவான சில தர்மங்கள் இருக்கு, பொதுவான சில விசேஷணங்கள் அதுல இல்லைன்னு அர்த்தம். இப்போ நமக்கே கூட உபாசனா அக்னி இருக்கு, ஏன் சமிதாதான அக்னியும் இருக்கு. அப்ப அவனும் பிரவர்த்திக்கலாமா?
இப்போ ஒருத்தனை சமிதாதானம் பண்ணிட்டு இருக்கான், உபாசனம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒருத்தனுக்கு ஸ்வர்க்க விஷயகமான இச்சா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவன் அக்னிஹோத்திரத்தை பண்ண முடியுமோ? முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டா, அவனுக்குதான் சொர்க்க காமனா இருக்கே, விசேஷனம் இருக்கேன்னு கேட்டா, இந்த விசேஷனம் இருக்கு. பொதுவான சில அதிகாரங்கள் இருக்கே, அதிகாரி விசேஷணங்கள், என்னது ஆதான சித்தமான அக்னி, இது இல்லை. இங்க நல்லா பாருங்க, அவனுக்கு அத்தியன சித்த வித்யா இருக்கலாம், அது மட்டும் போறாது, அத்தனை விசேஷங்களும் வேணும்னு சொன்னோம் இல்லையா. அத்தியன சித்த வித்யா இருக்கு, ஆனா அவனுக்கு என்ன இல்லை, ஆதான சித்தமான அக்னி இல்லை. அப்போ 3 விசேஷணங்கள் இப்ப வச்சு பார்ப்போமே. 2 பொதுவான விசேஷணங்கள், என்னது இன்னும் கூட சொல்ல பாருங்க, 3 பொதுவான விசேஷணங்கள் வச்சுப்போம். என்னது? அத்தியன சித்தமான வித்யா, வேத வித்யா. 2வது அர்த்த ஞானம், அதுவும் இருக்கு. 3வது ஆதான சித்தமான அக்னி, இது மட்டும்தான் இல்லை. 4வதா விசேஷமா சொல்லப்பட்டதான சொர்க்க காமனா, அதுவும் இருக்கு. 4 அதிகாரங்கள்ல 3 இருக்கு, இருந்தாலும் அவன் பிரவர்த்திக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு 4த்துல 1 இல்லை, இல்லைன்னாலும் பிரவர்த்திக்க முடியாது. இதைத்தான் நம்ம பிரதிதினம் பார்த்துட்டு இருக்கோம். சமிதாதானம் பண்ற ஒருத்தன் நல்ல வேதாத்தியனம் பண்ணிருக்கான், நல்ல பாஷ்யம் படிச்சிருக்கான், கர்ம ஜானங்கள்லாம் நல்லா இருக்கு, இந்த இது பிரயோகம் நல்லா தெரியும், சொர்க்க காமனாவும் இருக்கு, இருந்தாலும் அவனால கர்மாவை அனுஷ்டிக்க முடியாது. ஏன்னா 3வதா இருக்கக்கூடியதா ஒண்ணு இருக்கே, பொதுவான விசேஷனம், அது இல்லை. அதுதான் இங்க சொல்றான். ஒரு கேள்வி, அதாவது இது ஒரு பேச்சுக்காக இப்ப சொல்றதா இல்ல இது சுத்தமான இது 4 அதிகாரமும் கண்டிப்பா இருந்ததா யாகாதிகளை பண்ண முடியும் இல்லையா? அந்தந்த கர்மாக்களுக்கு இப்போ யாகத்துக்கு இந்த 4 வேண்டி இருக்கு. 4 பொதுவா எந்த யாகம் பண்ணணும்னாலும் இந்த 3 பொதுவா வேணும். எந்த 3 வேணும்? ஆதான சித்தாதி, அத்திய சித்தமான வித்யா வேணும், ஆதான சித்தமான அக்னி வேணும், அதுக்கப்புறம் கர்ம பிரயோகத்தை தெரிஞ்சுக்கொண்டான சாமர்த்தியம், அதாவது ஞானம் சாமர்த்தியம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பண்றதுக்குள்ள சாமர்த்தியம், அதுவும் வேணும் இந்த கர்மாக்களை பண்றதுக்கு. அதனாலதான் இப்ப பாருங்க, நமக்கு எனக்கு கண்ணு தெரியலன்னு வச்சுப்போமே, அந்த சமயத்துல நான் அந்த கர்மாவை பண்ண முடியும். ஏன்னா சில கர்மாக்களை நம்ம இந்த ஆத்யாவேக்ஷனாதிகள்ல பார்த்துதான் பண்ணணும். அப்போ அது பண்றதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா நான் பண்ணக்கூடாது, இந்த கர்மாவில பண்ணக்கூடாது, ஈடுபடக்கூடாது. இதை வச்சுதான் கேட்டேன். இப்போ நான் சில பேர் கேட்டிருக்கேன், அத்தியனம் பண்ணாம உபயுக்தமா மேல அத்தியனம் பண்ணிட்டு ஒரு சில பேர் பின்னாடி அப்புறம் ஆதானம் பண்ணிட்டு அப்பெல்லாம் பண்றவாள்லாம் கூட இருக்கா மாதிரி கேள்விப்படுறேன். அதனால கேட்டேன், இந்த மாதிரி பண்ணா அது பிரயோஜனமா? பண்றவாளும் ஒரு நிமிஷம் ஆகுவன், அந்த மாதிரி பண்றவா கூட நான் கவனிக்கிறேன். அவன் எப்படி பண்றான்னு சொன்னா, ஒரு தடவை குருமுக உச்சாரணம் அனுச்சாரணம் பண்ணிட்டு தான் பண்றான். அத்தியனம் சித்தம் ஆகணும், அத்தியனம் சித்தமாகணும். நீ வாசத்தை பண்ணினாதான் அப்படின்னு கணக்கம் இல்லை. அத்தியனம் அப்படி இல்ல, குருமுகோச்சாரணம் அனுச்சாரணம் அது பண்ணிட்டு தான் பண்றான். அதனால இப்ப அந்த பொதுவான விசேஷணங்களை இங்க சொல்றா பார்ப்போம். யதா அத்தியன விதி சித்தா வித்யா அக்னி சாத்தியேஷு ச கர்மசு ஆதான சித்தா அக்னிமத்தா, அக்னிமத்தம் அதுவும் ஒரு விசேஷனம். சாமர்த்தியஞ்ச, அந்தந்த கர்மாவை பண்றதுக்குண்டான சாமர்த்தியம் வேணும். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆத்யாவேக்ஷணம் பண்றதுக்கு நல்ல பார்வை வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த அபிக்கிரமணாதிகள் பண்றதுக்கு, வேற பண்றதுக்கு, கர்மாக்கள் பண்றதுக்கு நல்லா நடக்கக்கூடிய சாமர்த்தியம் வேணும், பங்குவாதிகளா இருக்கக்கூடாது, இப்படின்னு அந்த அந்த விசேஷணங்களும் இங்க தேவையா இருக்கு. ஏதேஷாம் புருஷ விசேஷணத்துவேன ஆசிரவணே அப்படி. அப்ப இந்த விசேஷணங்கள்லாம் எஜேத சொர்க்க காமஹாங்கிற இடத்துலயோ அல்லது அக்னிஹோத்திரஞ்சுகையா சொர்க்க காமஹாங்கிற இடத்துலயோ சொல்லப்படலையே, நீங்க எப்படி இதை சொல்றீர்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா. இதெல்லாம் சொல்லப்படலைன்னாலும் இது ஏற்கனவே நிச்சயமானது, இந்த இடத்துல சொல்லப்படலை, அவ்வளவுதான், ஏற்கனவே நிச்சயமானதுதான். இப்ப நம்ம லௌகிகமா பாக்குறதா இருந்தா, இப்போ ஒரு ஆபீஸுக்கு நம்ம வேலை தேடி போறோம்னு வச்சுப்போம், ஐடி டிபார்ட்மெண்ட்ல போறோம், அந்த ஆபீஸுக்குன்னு சில சாஃப்ட்வேர் வச்சுருப்பா, அதை தெரிஞ்சவால இன்டர்வியூ கூப்பிடுறான்னு வச்சுப்போம். 2 பேர் போறா,
ஒருத்தனுக்கு அந்த ஆபீஸ்ல எந்த விதமானதான வழிமுறைகளை கொண்ட சாஃப்ட்வேர் இருக்கோ அது நல்லா தெரியும். இன்னொருத்தனுக்கு அது ஓரளவுக்கு தெரியும். இதை தவிர்த்து மற்ற எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலும் புரிஞ்சுக்கக்கூடியதான நாலேஜ் இருக்கு, மற்ற எல்லா சாமானிய ஞானமும் இருக்கு. இப்போ 2 பேரும் இன்டர்வியூ நடந்தா யாரை எடுத்துப்பான்னு கேட்டா, இந்த 2 பேர்ல யாருக்கு அந்த ஆபீஸ்னுடைய சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கு, அதே மாதிரி மற்ற விஷயங்களும் பண்ணக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு எவன் இருக்கான்னு அவன் தான் எடுத்துப்பான். இப்போ நம்ம போய் கேள்வி கேட்க முடியாது. நீ இன்டர்வியூ வைக்கிறையே உன்னுடைய ஆபீஸுக்கு தானே வச்சுருக்க, உன்னுடைய சாஃப்ட்வேர் என்னவோ அதை ஆப்ரேட் பண்ண எனக்கு தெரியுமே, அப்ப நீ என்னதானே எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இன்டர்வியூல வரும் பொழுது அந்த அப்ளிகேஷன்ல நம்ம என்ன போட்டுக்கோம், இந்த குறிப்பிட்டதான சாஃப்ட்வேர் ஒன்று தெரியுமா அப்படின்னு தானே கேட்கறோம். அப்போ அதை வச்சுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அது வேணும் தான், அதை தவிர்த்தும் சில யோக்கியதா அம்சங்கள் பார்க்கிறோம் இல்லையா, அது இந்த இடத்துல சொல்லப்படலைன்னாலும் தானாக அது இருக்குன்னு எடுத்துன்னு தான் அவன் பார்க்கணும். அதனாலதான் நம்ம யாரை செலக்ட் பண்ணுவோம்னு கேட்டா எல்லாமும் தெரிஞ்சது இதுவும் தெரிஞ்சது அவனை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. அத போல இங்கேயும் இந்த வாக்கியத்துல அது இல்லை. அக்னிஹோத்தன் ஜுகையா சொர்க்க காமகாங்கிற இடத்துல வெறும் சொர்க்க காமனாதான் விசேஷணமா இருக்கு. ஆனால் இந்த பொதுவான விசேஷங்கள் இருக்கு, அது வேற இடத்துல சித்தமா ஆயிருக்கு ஏற்கனவே. இது புரிஞ்சது இல்லையா? ஏதேஷாம் புருஷ விசேஷணத்வேன அஸ்ரவணே அபி அதிகாரி விசேஷணத்துவம் அஸ்தியேவ உத்தரக்ரது விதீனாம் ஞானாக்ஷேப சக்தேஹ அபாவேன அத்யேன விதி சித்த ஞானவந்தம் பிரத்யேவ பிரவருத்தேஹே. இப்போ ஏன் இந்த அத்யேன விதி சித்தமான வித்யா வேணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றா. இப்போ ஆதானம் பண்ணலாம் அல்லது அதோட ஒரு அக்னி சித்தியா இருக்குன்னு வச்சுப்போம் சும்மா ஒரு பேச்சுக்கு. இல்ல அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு, அதே மாதிரி அக்னி இருக்கு, ஆனா அவனுக்கு என்ன இல்லைன்னு கேட்டா அத்யேன விதி சித்தமான வித்யா இல்லை. இப்போ அவன் அதிகாரியா இருக்க முடியுமா முடியாது, அவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன் இல்லை? அதுதான் அக்னி இருக்கே அவன்கிட்ட, அதே மாதிரி சாமர்த்தியமும் இருக்கு அப்படின்னு கேட்டா உத்தர கிரதுகளை பண்றதுக்கு தேவையான வித்யா அவன்கிட்ட இல்லை. புரியுறது இல்லையா? அதனால என்ன வேண்டியிருக்கு, அத்யேன விதி சித்தா வித்யா வேண்டியிருக்கு. பங்கி அர்த்தம் பாருங்க, உத்தர கிரது விதீனாம், அதாவது ஆதானம் சித்தமா இருக்கு அவனுக்கு, ஆனா அடுத்தாப்புல பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு தேவையான வித்யை இல்லை. உத்தர கிரது விதீனாம் ஞானாக்ஷேப சக்தேஹே அபாவேன. அதாவது என்ன பண்ணும், இப்ப பார்ப்போம், இப்போ யாரை நம்ம எடுத்துட்டு பேசிட்டு இருக்கோம், ஒருத்தனுக்கு அக்னியும் சித்தியா இருக்கு, சாமர்த்தியமும் இருக்கு. இப்போ அவன் தர்ஷபூர்ண மாசத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுப்போம். ஆனா அவன்கிட்ட என்ன இல்லை, வித்யா இல்லை. இப்போ தர்ஷபூர்ண மாச விதி இருக்கே, அது எந்த மாதிரியான ஒருத்தனை பார்த்து இந்த கர்மாவை விதிக்கும் அப்படின்னு கேட்டா, யாரிடத்துல இந்த 3 ஏற்கனவே சித்தமா இருக்கும், வித்யா அக்னி சாமர்த்தியம்னு, அவனை பார்த்துதான் விதிக்கும். இந்த 2 அவனுக்கு இருக்கே, அக்னி இருக்கு சாமர்த்தியம் இருக்கே, அதனால நாமளே அவனுக்கு என்ன பண்ணுவோம், வித்தியும் பண்ணணும். அதாவது வித்தி இல்லைன்னாலும் கூட அவனை வித்தியோட வர சொல்லி நம்மளே சொல்லுவோம்னு சொல்லாது. வித்தியாசம் புரியுறதா? இந்த விதிக்கும் பொழுதே விசேஷணங்களையும் யார் இடத்துல இருக்கோ அவனைத்தான் பார்த்து விதிக்குமே. கிருது விதீனாம் ஞானாக்ஷேப சக்தேஹே அபாவேன அத்யேன விதி சித்த ஞானவந்தம் பிரத்யேவ பிரவருத்தேஹே. அதாவது இந்த அத்தியனமானது அவனுக்கு எப்படி சித்திக்கிறதுன்னு கேட்டா, சுவாத்தியாயோ அத்தியேதவ்யான்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு, அந்த விதியினாலேயே அவனுக்கு அத்தியனம் சித்திக்குமே தவிர்த்து இந்த தர்ஷபூர்ண மாசாதி வாக்கியங்கள் இருக்க, கர்மாவை சொல்லக்கூடிய வாக்கியம், இந்த வாக்கியங்கள் நீ அத்தியனம் பண்ணிட்டு வா, நீ பண்ணிட்டு வந்தேன்னா இந்த கர்மாவை பண்ணலான்னு போதிக்காது. புரியுறதா? இந்த தர்ஷபூர்ண மாசாதி விதிகள் இருக்கே, இந்த விதிகள்
ஒருத்தனை பார்த்து நீ இந்த கர்மாவை பண்ணணுமா, நீ இந்த தர்ஷபூர்ண மாசத்தை பண்ணணுமா, போயிட்டு அத்தியனம் பண்ணிட்டு வா அப்படின்னு இது அத்தியனத்தை விதிக்காது. ஏற்கனவே அத்தியன விதியினால யாருக்கு அத்தியனம் சித்தம் ஆயிருக்கோ அவனை பார்த்துதான் இந்த விதிகள் பிரவர்த்திக்கும். வித்தியாசம் புரியுறதா? அதுதான். அதனாலதான் என்ன சொன்னா பாருங்க, உத்தர கிருத்து விதினாம் ஞான ஆக்ஷேப சக்தேகே அபாவேன அப்படின்னு சொன்ன. அப்படின்னு அர்த்தம், இந்த விதிகள் அத்தியனத்தை விதிச்சு நீ பண்ணுன்னு சொல்லாது. அப்போ எது சொல்லும்? அத்தியன விதி சித்த ஞானவந்தம் பிரவருத்தேவ ஏதேஷாம் பிரவருத்தி. அத்தியன விதியினால யாருக்கு வேத வித்யா சித்தி இருக்கோ தம் பிரத்யேவ பிரவருத்தேகே தர்ஷபூர்ணமாச யாக விதினாம் பிரவருத்தேகே. அடுத்தது இப்போ ஒரு விசேஷனம், மற்ற ரெண்டும் இருக்கு. வித்யா இல்லைன்னா அவனுக்கு அதிகாரா கிடையாதுன்னு காமிச்சோம். இப்போ வித்யா இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, இன்னொன்னு என்ன இல்லை அப்படின்னு கேட்டா அக்னி இல்லைன்னு வச்சுப்போம். அப்பயும் அவனுக்கு பிரவருத்தி கிடையாது. அதை சொல்றதுக்காக அடுத்த பங்கி, அக்னி சாத்திய கர்மணாஞ்ச அக்ஞபேக்ஷத்வேன தத்விதீனாம் ஆதான சித்த அக்னிமந்தம் பிரத்யேவ பிரவருத்தேகே. வித்யாவும் இருக்கு, சாமர்த்தியமும் இருக்கு, ஆனா அக்னி சித்தி இல்லை அவனுக்கு, இன்னும் அக்னி ஆதானம் பண்ணிக்கல. இப்போ தர்ஷபூர்ணமாசாதி விதிகளே நீ அக்னியும் சித்திச்சுண்டு வா, அக்னி ஆதானம் பண்ணிட்டு வா, அப்போ பண்ணிட்டு இதை தர்ஷபூர்ண மாசத்தை பண்ணு அப்படின்னு சொல்லாது. ஏற்கனவே வசந்தே அக்னி நாததீதா அப்படிலாம் இருக்கு இல்லையா, வசந்த காலம் தான் அக்னி ஆதானம் விதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்படி அக்னி நாததீதா அப்படிங்கிற வாக்கியத்தினால ஆதானம் சித்தமா இருக்கு இல்லையா, அப்படி ஆதான விதியினால சித்தமான அக்னிய கொண்டவன் யாரு இருக்கானோ, ஆஹிதாக்னின்னு சொல்றோமே, அவனை குறித்துதான் இந்த விதிகள் விதிக்குமே தவிர்த்து நீ இதை அப்படி சம்பாதிச்சுட்டு வா, உனக்கு இந்த அக்னி சித்தியானது இருக்கட்டும், அக்னி சித்தியும் பண்ணிக்கோ அப்படின்லாம் இந்த விதி சொல்லி கொடுத்துருக்காது, விதிக்காது. அவனை குறித்து இந்த தர்ஷபூர்ண மாசாதி கர்மாக்களை விதிக்கின்ற விதியானது அக்னிய விதிக்காது அவனை குறித்து. ஏற்கனவே ஆதான விதியினால அக்னி சித்தமா இருக்கக்கூடியவனை பார்த்துதான் இந்த விதிகள் பிரவர்த்திக்கும். அக்னி சாத்திய கர்மணாஞ்ச அக்ஞபேக்ஷத்வேனா, இந்த கர்மாக்கள் இருக்கே தர்ஷபூர்ண மாசாதிகள், இதை பண்றதுக்கு அக்னி வேண்டி இருக்கு. எந்த மாதிரியான அக்னி? ஆஹித அக்னி. அதனால என்ன ஆகுறது? தத்விதீனாம் தர்ஷபூர்ண மாச விதீனாம் ஆதான சித்த அக்னிமந்தம் பிரத்யேவ பிரவருத்தேகே. அடுத்தது அதையேவச்ச துரியஸ்ய ந யாகாதௌ அதிகாரः. ஏன்? துரியஸ்ய அத்தியனமபி நாஸ்தி, அத்தியன விதி சித்த வித்யாபி நாஸ்தி, ஏவம் ஆதான விதி சித்த அக்னிஹி அப்படி நாஸ்தி. அதனாலதான் அவனுக்கு பிரவருத்தி கிடையாது. ஏன் பிரவருத்தி கிடையாதுன்னு சொன்னா, ஏதோ தனிப்பட்ட ஒரு காரணத்தினால அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டா. அப்படி அவனுக்கு அத்தியனம் இல்லை, அதே மாதிரி அக்னி இல்லை, அது சித்திக்கலை, அதனால கிடையாது. அதனாலதான் யாரா இருந்தாலும், திரைவர்ணிகாலா இருந்தாலும் சரி, வித்யை இல்லைன்னாலும் அக்னி இல்லைன்னாலும் அவனுக்கு அதிகாரம் கிடையாதுதான். அதே மாதிரி நிலைமைதான் துரியஸ்யாபி, வித்தியாசமே கிடையாது. அதையேவச்ச துரியஸ்ய ந யாகாதோ அதிகாரः தஸ்ய அத்தியன விதி சித்த ஞானாபாவாத். காரணம் என்ன சொல்ல பாருங்க, சஹ துரியஹா இது கிருத்வா தஸ்ய அதிகாரோ நாஸ்தி அப்படின்னு சொல்லல. தஸ்ய அத்தியன விதி சித்த ஞானாபாவாத் ஆதான சித்த அக்ஞபாவாச்ச. நீங்க அதுக்கப்புறம் வேணா கேள்வி கேட்டுக்கோங்க, அவனுக்கு ஏன் அக்னி கிடையாது, ஏன் அத்தியனம் கிடையாதுன்னா அது வேற விஷயம், அதுக்கு காரணம் நீங்க வேற தேடிக்கணும். இங்க அவனுக்கு ஏன் அதிகாரம் கிடையாதுன்னா அக்னி இல்லை, வித்யா இல்லை அப்படின்னு. ஆதான சித்த அக்ஞபாவாச்ச அத்தியனஸ்ய ஏன்னு காரணம் சொல்ல பாருங்க. அத்தியனம் ஏன் சித்திக்கல அப்படின்னு கேட்டா, அத்தியனஸ்ய உபநீத அதிகாரத்வாத் உபநயனஸ்ய உபநீதனுக்குத்தான் அத்தியனம் சித்திக்கும். உபநயனம் யாருக்கு குதிச்சு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், அஷ்டவருஷம் பிராமணம் உபநயீத இத்தியாதினா திரைவர்ணிக அதிகாரத்வாத் தஸ்ய துரியஸ்ய ந அதிகாரः வர்த்ததே. சரி, ஆதானத்துல ஆதானஸ்யாபி
வசந்தே பிராமணா அக்னிநாததீதா இத்தியாதினா திரைவர்ணிகாதிகாரத்வாத். அப்போ இன்னொரு ஒரு இடத்த கொஞ்சம் வித்தியாசப்படுறது. இந்த திரைவர்ணிக இதரா இருக்கக்கூடியவாளுக்கும் கூட சில இடத்துல அக்ஞாதானம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவளுக்கு வித்யை இல்லைன்னாலும் கூட அக்னி சித்தி இருக்குதானே, இதை வச்சுட்டு உத்தர கிரதுக்கள்ல பிரவர்த்திக்கலாமேன்னு கேள்வி கேட்கிறான். யத்யபிச்ச வருஷாசு ரதகாரஹ அக்னீன் அததீத இத்யனேன ரதகாரஸ்ய சௌதன்வனாபரபர்யாயஸ்ய ஆதானம் விஹிதம். இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணிருக்கான். ரதகாரஹான்னா யாரு? ரதம் கரோதீதி ரதகாரஹா அப்படின்னு விற்பத்தியை வச்சிருந்தால் திரைவர்ணிகேஷு அந்யதமஹா, இந்த திரைவர்ணிகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு வச்சிருந்தா யாரு வேணா இருக்கலாம் அந்த 3 பேர்ல அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கணுமா? அல்லது ரதகாரஹா அப்படிங்கிற பதத்தை கேட்ட மாத்திரத்துல நமக்கு யார நினைவுக்கு வரானோ, இப்ப நான் முன்னாடி சொன்னது யோகிக அர்த்தம். ரதகாரஹ ரதம் கரோதீதி ரதகாரஹா அப்படின்னு யௌகிகமான விற்பத்தியை வச்சுண்டு இந்த ஆதானமும் அத்தியனமும் எவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அவர்களிலேயே ஒருத்தரை நான் எடுத்துக்கிறேன். அவர்கள யாராவது ஒருத்தன் ரதம் பண்றவனா இருந்தா போதும், அப்படி எடுத்துக்கணுமா? அல்லது ரதகாரஹான்னு கேட்ட மாத்திரத்துல எந்த ஒரு அமைப்பு நமக்கு யாரோ தெரியறதோ, யாரெல்லாம் நமக்கு சட்டு நினைவு வரானோ, பிரசித்தமா லோகத்தை இருக்கானோ அவர்களை எடுத்துக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டு, லோகத்துல எந்த ஒரு யாரெல்லாம் பிரசித்தமா இருக்காலும் ரதகாரஹா அப்படிங்கிற பதத்தினால சொல்லப்படுறாலும் அவளை தான் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டா யோகிகாத்து ரூடிஹி பலியசி அப்படின்னு ஒரு நியாயா இருக்கு. அதனால என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, கடகான்னு சொன்னா கட பதத்துக்கு என்ன அர்த்தமோ கேட்ட மாத்திரத்துல கம்பு கிரீவாதிமா தான் உபஸ்திதி மாறுதான் எடுத்துக்கணும். கா பதஸ்ய அயமர்த்தா கா பதஸ்ய அயமர்த்தான்னு யோகிக்க அர்த்தம் சொல்லி விபரீதமா யாரோ ஒண்ணு, அதாவது அப்படி ஒரு அர்த்தமே நமக்கு தெரியாது, ஆனா இந்த பத விஸ்லேஷம் பண்ணி இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தால் அதை எடுத்துக்கூடாது. கட பதத்தை கேட்ட மாத்திரத்துல எது உபஸ்திதமானது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பு கிரீவாதிமான் தான் நமக்கு உபஸ்திதியா இருந்தா அதுதான் எடுத்துக்கணும். ஏன்னா யோகா த்ரூடிர் பலியசி அப்படின்னு நியாயத்தினால. அப்போ இந்த இடத்துல ரதகாரஹா அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டால் இந்த திரைவர்ணிக இதரஹாதான் தமுத்திஷ்யேவ அஜ்ஞாதானம் விதீயத்தே அனேன வாக்கியேனா அப்படின்னு சித்தாந்தம் பண்ணி கொடுத்துருக்கா. இப்போ அவருக்கு அக்னி சித்தி ஆயிருக்கு. அப்போ உத்தர கிரதுக்கள்ல அவர் பிரவர்த்திக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதோட அவரோட கர்மா முடிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, வித்யா இல்லாமல் அக்ரிம கர்மசு பிரவருத்தி நபவதி. அப்போ இந்த ஆதானம் மட்டும் வித்யா இல்லாமலே பண்ணிடலாமான்னு கேட்டா, ஆதானம் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்குங்கிறதுனால வேற வழி இல்லாம அதுக்கு மட்டும் தேவையான வித்தியை தெரிஞ்சுக்க வேண்டியது. புரிஞ்சுதா இது? புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஒருவேளை அப்படி தேவைப்படுமா இருந்தால் அந்த ஒரு சமயத்துல என்ன சொல்லுவா, அதுக்கு உண்டானது மட்டும் பண்ணிக்க வேண்டியது அந்த சமயத்துல மாத்திரம். அதுக்குன்னு தனியா இந்த புஸ்தகத்திலேயே வியாக்கியானம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் தனியா அப்படி இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்துல நான் தனியா அது நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா யாரு அப்படின்னு. அதுக்கு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, அது நான் தனியா இந்த சதுர்த்தாளுக்கு யாகாதோ அதிகாரஹான்னு போட்டுருக்கேன். அதுதான் நான் அது யாருங்கிறது அந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, நான் எடுத்து காமிக்கிறேன். சரி. யத்யபிச்ச வருஷாசு ரதகாரஹ அக்னீன் ஆததீதா இத்யனேன ரதகாரஸ்ய சௌதன்வனாபரபர்யாயஸ்ய ஆதானம் விஹிதம் யோகாத் ரூடேஹே பலீயஸ்த்வாத் ததாபி ந அஸ்ய உத்தர கர்மசு அதிகாரஹ. பாருங்க படிச்சுன்னு சொல்லிட்டா, உத்தர கர்மசு ந அதிகாரஹ குதஹ அத்தியன விதி சித்த ஞானாபாவாத். சரியா? நச்சா இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. அப்படின்னா ஆதானத்திலயும் அவருக்கு என்ன சொல்ற அதிகாரஹா இல்லையே அப்படின்னு கேட்டா, நச்சா ததபாவே அத்தியன விதி சித்த
வித்யாயாக அபாவே ஆதானே அப்படி கதம் அதிகாரோ ந ஸ்யாத் அப்படின்னு கேள்வி. அப்ப சொல்றார் ஏன்னா இன்னும் அந்த ஆதானத்துக்கு தேவையான விதி இல்லைன்னா அவன் எப்படி அனுஷ்டானம் பண்ணுவான் அப்படின்னு. தது அனுஷ்டானஸ்ய தத் சாத்தியத்வாத் இது நச்ச வாச்சியம் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா தஸ்ய அத்தியன விதி சித்த ஞானா பாவே அப்படி ரசகாரஸ்ய அத்தியன விதி சித்த ஞானம் நாஸ்தி ததாபி ஏதத்வாக்கிய விஹிதத்வாதேவ வருஷாசு ரசகாரः அக்னீன் ஆததீத இத்யனேனைவ விதினா ஆதான மாத்திர ஔபயிக ஞானாக்ஷேபனாத். இந்த விதியே என்ன பண்ணும், அந்த ஆதானத்துக்கு தேவையானதான வித்யாவை ஆக்ஷேபிக்கும். அந்யதா இப்படி இந்த விதி வித்தியை ஆக்ஷேபிச்சு அவனுக்கு வித்தியை பண்ணிக்க சொல்லி அதை வித்தியை தெரிஞ்சுக்க சொல்லி இந்த ஆதானத்தை பண்ண சொல்லலைன்னா இந்த விதி வியர்த்தம் ஆயிடும். ஏன்னா இந்த விதி யாருக்காக போறது, ரசகாரனுக்காக மட்டும்தான் வர போறது. வேற யாருக்கும் இந்த விதியை பிரவருத்தியை உண்டாக்க போறது இல்லை. அவனும் பண்ணலேன்னு வச்சுப்போம், விதி இல்லைங்கிறதுனால அவனும் பண்ணலேன்னா அப்ப என்ன ஆயிடும், இந்த விதி வியர்த்தம்னு ஆயிடும். இந்த விதி வையர்த்தம் கூடாது. அதனால என்ன பண்றது, இந்த விதியே அந்த ரசகாரனுக்கு இந்த ஆதானத்தை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு வித்யை ஆக்ஷேபிக்கிறது. அந்யதா ஏதஸ்யைவ விதேஹே அனுபபத்தேஹே அத்தஸ்ச ரசகாரஸ்ய ஆதான மாத்ரே அதிகாரः अपि அதிகாரஸ்ய வர்த்தமானேபி ந உத்தர கர்மசு அதிகாரः குதः வித்யாபாவாத் ஏவஞ்ச ததாதானம் ந அக்னி சம்ஸ்காரார்த்தம். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப உத்தர கிரத்துவுல அவருக்கு பிரவருத்தி கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா, அதிகாரா கிடையாதுன்னு. ஆதானமும் எதுக்காக, அக்னி சம்ஸ்காரத்துக்கு தான் இல்லையா. இல்லாட்டி அக்னிக்கு ஏதாவது வித்தியாசம் உண்டா, எல்லா அக்னியும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த தேவையான மந்திரங்களை சொல்லி நாம பண்றோம் இல்லையா, பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு சம்ஸ்காரம் வருது. அந்த சம்ஸ்காரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆஹிதாக்னியா ஆறுது. அந்த அக்னியில ஒரு அதிர்ஷ்டம் உண்டாருதுன்னு வச்சுக்கோம். அதாவது சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரம் செய்யப்பட்டதான அக்னிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல விநியோகம் சொல்லி ஆகணும், இல்லைன்னா அந்த சம்ஸ்காரம் அர்த்தம் ஆயிடும் இல்லையா. சம்ஸ்காரம் பண்றது எதுக்காக, அதை இன்னொரு இடத்துல விநியோகம் பண்றதுக்காக. இப்போ மற்றவர்களுடைய அக்னி இருக்கே, அதை நம்ம ஆதானம் பண்ணி சம்ஸ்காரம் பண்றோமே, பண்ணின அக்னியை உத்தர கிரத்துக்கள்ல விநியோகம் பண்றோம். அப்போ சமஸ்கிருதமான அக்னிக்கு உத்தரத்திர விநியோக. ஆனா இவர் பண்ணின இந்த அக்னிக்கு மேற்கொண்டு எங்கேயும் விநியோக இல்லை. ஏன்னா இவர் மேற்கொண்டு எந்த கர்மாவும் பண்ண போறது இல்லை, இவருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஆதானம் அக்னி சம்ஸ்காரமாக இல்லை. மற்றவர்கள் பண்ணுகின்ற ஆதானம் இருக்கே, அது அக்னிக்கு சம்ஸ்காரம். அப்போ இவர் பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டா, இவருடைய அக்னி ஆதானமே பலத்தை உண்டு பண்ணக்கூடியது, பலத்தை உத்தேசிச்சு விதிக்கக்கூடியதா இருக்கு. எப்படி இந்த தர்ஷபூர்ண மாசாதிகள் ஒரு பலத்துக்கு சாதனமா விதிக்கப்பட்டிருக்கோ மற்றவர்களுக்கு, அத போல இவருக்கு இந்த அக்னி ஆதானமே சொர்க்காதி பலனை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டதா கணக்கு. அப்போ என்ன ஆறது, இந்த அஜ்ஜீன விதி சித்த வித்யாவை உடையவர்களுக்கோ சாமர்த்தியம் உடையவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இந்த ஆதானம் அப்படிங்கிறது அக்னிக்கு சம்ஸ்காரகமா இருக்கு. அந்த அக்னிக்கு மேற்கொண்டு விநியோக கர்மாக்கள்ல. ஆனா இவருக்கு இந்த ஆதானம் இதுவே ஒரு பல சாதனமா இருக்கு, சம்ஸ்காரமா இல்லை ஆதானம். வித்தியாசம் புரிஞ்சுதா? ஏவஞ்ச ததாதானம் ரசகாரகிருத ஆதானம் ந அக்னி சம்ஸ்காரார்த்தம். ஏன், சம்ஸ்கிருதானாம் அக்னீனாம் உத்தரத்திர உபயோகாபாவாத். மேற்கொண்டு இவர் எந்த கர்மாவும் பண்ண போறது இல்லை. அப்போ இதுக்குதான் இந்த ஆதானம் அப்படின்னு கேட்டா, கிந்து தத் ஆதானம் லௌகிகாதி குணகம் விஸ்வதிநியாயேன ஸ்வர்க பலகஞ்ச. விஸ்வதிநியாயன்னு வேகம் படிச்சிருக்கோம். எந்த கர்மாக்களுக்கு பலம் ஆனது சொல்லப்படலையோ அந்த இடத்துல பிரவருத்தியை உண்டாக்குறதுக்காக விதிவசாது நாமளே
எல்லாருக்குமான பொதுவா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பலமாக சொர்க்கத்தை பலமாக கல்பிக்கிறோம். இதுதான் விசுதி நியாயாவை சொன்னோம். அந்த விசுதி நியாயத்தை கொண்டு இங்கேயும் இந்த ஆதானத்துக்கு ஸ்வர்கா பலன்னு கல்பிக்கிறோம். விசுதி நியாயேன ஸ்வர்க பல கஞ்சா. அப்போ இது என்னது? எப்படி இந்த தரிசபூர்ண மாசங்கள் ஒரு தனிப்பட்ட கர்மா, அக்னிஹோத்திரம் தனிப்பட்ட கர்மா, இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்க, ஜோதிஷ்டோமஹா இதுவும் தனிப்பட்ட கர்மா, இப்படி ஒவ்வொன்றும் தனிப்பட்ட கர்மாவா இருக்கோ அத போல இவரை பொறுத்தவரையில அக்னி ஆதானங்கிறது ஒரு தனிப்பட்ட கர்மா தான். ஆனா மற்றவர்களுக்கு தனிப்பட்ட கர்மா இல்லை, அது அக்னி சம்ஸ்காரா. அதன் பிறகு அந்த அக்னியை உபயோகிச்சு நாம கர்மாக்களை பண்ண போறோம், தனிப்பட்ட கர்மாக்கள். ஆனா இவருக்கு அக்னி ஆதானமே ஒரு தனிப்பட்ட கர்மா தான். சுதந்திரமேவ பிரதானம் கர்ம விதீயதே அப்படின்னு சொன்னா இங்க ஒரு சிக்கலும் வருது. நம்ம இந்த விரீஹின் புரோக்ஷத்தின்னு சொல்றோம் இல்லையா, விரீஹீன் அப்படின்னு த்விதியா பக்தி அங்கே கேட்கறது இருக்கிறது. அதனால என்ன தெரியுது? விரீஹிக்கு உத்தேசத்துவம் தெரிகிறது த்விதியா பக்தினால. எப்படி நம்ம சாதாரணமா மற்றவர்கள் பண்ணும் பொழுது அக்னிநாத வசந்தே பிராமணா அக்னிநாத தீத்தங்கிற இடத்துல அக்னின்னு அந்த இடத்துல அக்னியில இருக்கிற த்விதியா பக்தியானது அக்னிக்கு உத்தேசத்துவத்தை தெரிவிக்கிறது இல்லையா? ஆதானம்தான் அங்க சாதனம், அதாவது ஆதானத்தினால அக்னி சம்ஸ்காரமானது செய்யப்பட வேண்டியதுன்னு தெரியாது. அத போல இங்கேயும் த்விதியா பக்தி இருக்கு. இந்த வருஷாசு ரதகாரா அக்னின்னு ஆதீத்த அப்படின்னு. இப்போ அந்த அக்னிங்கிறது த்விதியா பக்தி இருக்கு தானே. அதனால என்ன தெரிகிறது? இவர் பண்ணக்கூடியதான ஆதானமும் கூட அக்னி சம்ஸ்காரம் தானே தெரிகிறது. நீங்க என்னடான்னா இப்போ அக்னியானது சாதனம், சொர்க்காதிகளுக்கு சாதனம் அப்படின்னு நீங்க சொல்ற இல்லையா? அக்னி ஆதானம், அவர் பண்ண அக்னி ஆதானம் சொர்க்கத்துக்கு சாதனம்னு சொல்றது, சாதனம்னு சொல்ற இல்லையா? எப்படி ஒத்து வரும்? அப்படி இருக்கிறதா இருந்தா எப்படி இருக்கணும்? வருஷாசு ரதகாரேண அக்னினா ஆததீதா அப்படின்னு தான் இருக்கணும். அதாவது அந்த அக்னி ஆதானம்ங்கிறது கரணம்னு சொல்றதுக்கு திருத்தியா பக்தி இருக்கணும், அக்னின்னு த்விதியா பக்தி வரக்கூடாது. இந்த கேள்வி புரிஞ்சிருக்கா? அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல த்விதியா பக்தியானது லக்ஷணையா கரணத்துவத்தை சொல்றது. எதை போல? சக்தூஞ்சுஹோதிங்கிற இடத்துல சொன்னது போல அந்த இடத்த எப்படி சொன்னா, சக்தவகான இந்த பொடி மாவு இதை வச்சுட்டு ஹோமஹா பண்ணணும். அந்த இடத்துல வாக்கியம் எப்படி இருக்கு? சக்தூன்னு ஜுஹோத்தின்னு இருக்கு. இப்போ சக்து பதத்துக்கு அப்புறம் த்விதியா பக்தி இருக்கிறதுனால சக்தூனாம் உத்தேசத்துவம் அவகதம். அப்போ அந்த இடத்துல சம்ஸ்காரா சம்ஸ்காரியம் அது அப்படின்னு தெரியாது. எது சம்ஸ்காரா? ஹோமஹா சம்ஸ்காரா அப்படின்னு அந்த வாக்கியத்தை பார்த்தா மேலோட்டமா பார்த்தா தெரிகிறது இல்லையா? சக்தூன்னு ஜுஹோதி விரீஹின்னு புரோக்ஷதி மாதிரியே புரோக்ஷணம் சம்ஸ்காரா. எதற்கு சம்ஸ்காரா? விரீஹிக்கு. அதனாலதான் விரீஹி உத்தேசங்கிறதுனால த்விதியா பக்தி அங்க இருக்கு. அத போல இங்கேயும் சக்தூன் ஜுஹோதிங்கிற இடத்துலயும் ஹோமஹா சம்ஸ்காரா சக்தவஹா உத்தேசியம் அப்படின்னு மேலோட்டமா பார்த்தா தெரியாது. சரி, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம். இப்படி சம்ஸ்காரம் செய்யப்பட்ட பதார்த்தத்தை நாம இன்னொரு இடத்துல அவசியம் விநியோகம் பண்ணணும். பண்ணினாதான் அந்த சம்ஸ்காரம் பண்ணினதுக்கு உபயோகம், இல்லாட்டி கிடையாது, வியர்த்தம் ஆகும். அப்போ இந்த ஹோமத்தினால சத்துக்கள் சம்ஸ்கரிக்கப்படுறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்றோம்? அந்த சத்துவை கொண்டு ஹோமத்துல வைக்கிறோம், அந்த அக்னியில பிரக்ஷேபம் பண்றோம். அப்போ அதுக்கப்புறம் பஸ்மம் ஆயிடுறது. இப்ப நீங்க எப்படி மேற்கொண்டு அதுக்கு விநியோகம் சொல்ல முடியும்? இன்னொரு இடத்துல விநியோகமாவே கிடையாது. அப்போ ஹோமத்தினால சம்ஸ்காரம் செய்யப்பட்டதான சத்துக்களுக்கு வேற இடத்துல விநியோகமாவே கிடையாது அப்படின்னு சொன்னா இதுக்காக சம்ஸ்காரம் பண்ணணும், வியர்த்தம் தானே அப்படின்னு ஒரு நிலை வரும் பொழுது அந்த இடத்துல அர்த்தம் பண்ணி கொடுக்குறா. அங்க த்விதியா பக்தி இருந்தாலும் அந்த த்விதியா பக்திக்கு லக்ஷணையா திருத்தீயார்த்தா கரணத்துவம் அர்த்தா அப்படின்னு என்ன அர்த்தம் வரும்? சக்துபிர் ஜுஹோதின்னு அர்த்தம் வரும். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, ஹோமத்துக்கு சக்தவகா சாதனம்னு ஆயிடுச்சு. இது முடியும். சாதனமா இருக்கிறதுக்கு இன்னொரு இடத்த விநியோகம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஹோமத்துக்கு இது சாதனம். எப்படி தத்னாஜுஹோதிங்கிற இடத்துல ததியானது ஹோமத்துக்கு சாதனமோ அத போல இங்கேயும் சக்தவகா ஹோம சாதனம். ஆனா த்விதியா தான் இருக்கு. த்விதியாவுக்கு லக்ஷணையா திருத்தீயார்த்தா அங்கீகிரியதே அப்படின்னு அங்க நிர்ணயம் பண்ணி கொடுத்தா இல்லையா?
அத போல மீமாம்ச பரிபாஷையில நம்ம அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல இந்த மாதிரிதான் அர்த்தம் பண்ணி படிச்சோம். தத்ரக்ஷேன சாஸ்திரேன அப்படின்னு கூட ஒரு நியாயத்தினால அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். அதே மாதிரி பெயர் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான திவ்யா பக்தியினால கரணத்துவம் திருத்தியார்த்தாகான்னு படிச்சோம். அத போலதான் இங்கேயும் நம்ம லட்சணையா திவ்யாயாக திருத்தியார்த்தா அப்படின்னு பண்ணிக்கோம் சக்தி வித்யோதிங்கிற இடத்துல. அத போல பிரகிருத ஸ்தலத்திலையும் அதுலயும் மற்ற அஜ்ஞாதானத்துல கிடையாது. ரதகாரன் பண்ணக்கூடியதான அந்த அஜ்ஞாதானத்துல மாத்திரம், அந்த விதாஜக வாக்கியத்துல மாத்திரம் வருஷாசு ரதகாரேன அக்னின்னு அப்படின்னு சொன்னா கூட அக்னிபிஹி அக்னினா அப்படின்னு அர்த்தம். திருத்தீயார்த்தம். அப்போ இந்த அக்னி ஆதானமே என்ன ஆயிடுத்து? சொர்க்காதிகளுக்கு சாதனம்னு ஆயிடுச்சு. எப்படி இப்போ அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிறது அக்னிஹோத்திர ஹோமஹா சாதனம் ஆச்சோ சொர்க்கத்துக்கு, அத போல அத சொல்லி கொடுக்கிறார். அக்னின்னு இதிச்ச த்விதீயா சக்தூன் ஜுஹோதீதிவத் திருத்தீயார்த்தா பவதி தத் சித்தம் பிரகிருதம் அனுசராம ஏதாவதா கஷ்டன விசாரः कृतः பிரகிருத விஷயः அதுனா விசாரியते. தத் சித்தம் துரியஸ்ய அத்யயன விதி சித்த ஞானாபாவாத் ஆதான சித்த அஜ்ஞபாவாச்ச ந உத்தர கர்மசு அதிகாரः இதி இது சித்தம். மேற்கொண்டு இந்த விசாரம் போயிட்டே இருக்கு. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகः. வாகீஷாத்யா சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம்